ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் இந்த வாட்டர் ஹீட்டரை ரிப்பேர் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. வாட்டர் ஹீட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம். இன்புட்டில் வந்து ஃபேஸ், எர்த்து, நியூட்ரல் மூணுமே வரும். அவுட்புட்டில் ஹீட்டிங் காயில் இருக்கும். ஃபேஸும் எர்த்தும் சப்ளை கிடச்சி சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும்போது ஹீட்டிங் காயில் ஹீட் ஆகும். இவ்வளோ தான். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப பேசிக்காக ஒரே விஷயந்தான் நடந்திருக்கும். ஒன்று, ஃபேஸ் நியூட்ரல்லேருந்து சப்ளை கட் ஆகிருக்கும். இல்லை ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை வந்திருந்தால் ஹீட்டிங் காயில் டேமேஜ் ஆகிருந்திருக்கும். ஃபேஸ் நியூட்ரல்லேருந்து சப்ளை வந்து கட் ஆகிருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதில் ஒரே விஷயந்தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த சப்ளையை சரி பண்ணிடணும். ஹீட்டிங் காயில் இந்த டிசைனில் வந்து ஹீட்டிங் காயில் டேமேஜ் அப்படின்னு நம்ம இது பண்ணோன்னா இதை ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஹீட்டிங் காயில் போட்டு அதை இது பண்ணுறதுக்கு பதிலாக தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நானும் அதே தான் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்க்ரூஸ் எல்லாம் கலட்டிட்டு பாடியை ஓப்பன் பண்ண போகிறோம். பாடியை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா மைனஸை கொடுத்து நம்பி விட்டேன்னா அது ஓப்பன் ஆகிரும். ரொம்ப சாஃப்டாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பாடி. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நான் நினச்ச மாதிரி ப்ளஸ்ஸு தான் கட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் கட் ஆகிருக்கு. நியூட்ரல் எர்த்து ஓகே அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும். அந்த கனெக்ஷன் கட் ஆகிருக்கிறத வந்து ரெடி பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம வேலை. இதை கனெக்ஷனை கட் பண்ணோன்னா கட் ஆகிருக்க கனெக்ஷனை பாருங்கள். அந்த இடத்துல கட் ஆகிருக்கிற கனெக்ஷனை நம்ம இப்போ சரி பண்ணிடணும். சரி பண்ணோன்னா ஃபேஸ் எர்த்து வந்து சப்ளை கிடச்சி சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஹீட்டிங் எலிமெண்ட்டு ஹீட் ஆகிடும். ஒயரையும் நல்லா ஃப்ரீ பண்ணிக்கிறலாம். எல்லா ஸ்க்ரூஸையும் கலட்டி டோட்டலாக பாடியை ஓப்பன் பண்ணிட்டேன். எர்த்து ஒயர் நல்லா இருக்குது, நியூட்ரல் ஒயரும் நல்லா இருக்குது. ஃபேஸை மட்டும்தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். சரி, நான் அந்த நட்டை வந்து இந்த போல்ட்டை வச்சு கலட்டலான்னு பார்த்தேன். இதுக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை. சரின்னு வேறு வழி இல்லை அப்படின்னு இந்த பாக்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வெறும் நோஸ் பிளேயரை வச்சு ரிமூவ் பண்ணலான்னு பார்த்து முடிவு பண்ணிவிட்டு நோஸ் பிளேயரை வச்சு தான் ஓப்பனே பண்ணேன். மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே சர்க்கியூட் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதை ஒரு வீடியோவை போடுறீன்ற அளவுக்கு தோணும். தெரியாதுன்றவங்களுக்கு ஃபேஸ் நியூட்ரல்லாம் என்னன்றதை போரிங்காக சொல்லாமல் இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இந்த வீடியோஸை எடுத்தேன். பஸ் பாருங்கள், இப்போ இந்த நட்டை கழட்டிட்டோமா. நட்டை கழட்டினதுக்கப்புறம் அதில் அந்த ரிங்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம டேப் போட்டு கட்டுற மாதிரி கட்டியிருக்க மாட்டாங்க. கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணும்போது ப்ரொஃபஷனலாக அசெம்பிள் பண்ணுவாங்க. அதில் ஒரு சின்ன ரிங் இருக்கும். ஸ்பேனரை போட்டு இப்போ கழட்டிட்டு அந்த ரிங்கை இந்த ஒயர் கட் ஆனதையும் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பிங் பண்ணிவிட்டு ஒயரை ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு ரிங்கில் மேட்ச் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது, வேறு எதுவுமே இல்லை. உண்மையிலே தண்ணிக்குள்ளேயே போட்டு இது பண்ணுறதுனால இந்த ஹீட்டர் மட்டும் ரெடி பண்ணுறப்போ ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா துருப்பிடிச்சி உப்பரிஞ்சு போய் கொஞ்சம் அழுத்தினோன்னா உப்பரிஞ்சதுனால உடஞ்சி போயிடும். சிலர் உப்பு தண்ணி இருக்கிற ஏரியாவில் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஹீட்டரை ரெடி பண்ணும்போது உப்பரிஞ்சு பொருள் நல்லா டேமேஜ் கண்டிஷனில் இருக்கும். அப்போ உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளே திட்டுவாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்ககிட்ட அப்போ திட்டு வாங்கி தான் ஆகணும். இப்படி பேசிக்லேருந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், ஒயர் ஸ்ட்ரிப் இவ்வளோ தான். ஒயர் ஸ்ட்ரிப்பரை வச்சு அல்லது ஒரு கட்டிங் பேரை வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நீங்களே பழகிட்டீங்கன்ற பட்சத்தில் இந்த இப்போ இந்த ஹீட்டிங் காயில் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வாங்குவாங்க. 100 ரூபா வாங்குறதுக்கு அதில் என்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் பண்ணாங்க, விட்டு போன ஒயரில் இந்த இவ்வளோ தான் டேப் அடிச்சிருக்கோம், இதை சரி பண்ணி டேப் அடிச்சாச்சு. இதுக்கு அவங்க 100 ரூபா வாங்குவாங்க. இந்த டேப்பே 10 ரூபா 20 ரூபா தான் வரும். இதுக்காக நீங்கள் ஒரு கடைக்கு போய் அவங்ககிட்ட கொடுத்து ஒரு நாள் ஈவினிங் வெயிட் பண்ணி 2 ரவுண்டு அடித்து காலையில் கொடுக்குறதுக்கு ஒரு தடவை, சாயந்தரம் வாங்குறதுக்கு ஒரு தடவை, அதை விட பெட்டர் சின்ன சின்ன வேலைகள் நம்மளே கற்றுக்கிறதுனால பணத்தையும் சேமிக்க முடியும். நமக்கும் ஒரு சின்ன நாலேஜ் வரும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே வந்து செஞ்சுக்கிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரும். அதுவே இங்கே வர்றது கஷ்டம். பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம், கட்டாக இருந்த வயரை சரி பண்ணிவிட்டு இப்போ ஸ்பேனர் போட்டோம். இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து என்னால் 100% சொல்ல முடியும் இது ரெடி ஆகிடுச்சின்னு. பிகாஸ் ஒயரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஒயரில் தான் ஃபால்ட்டு. உள்ளே வந்து டிவைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஐ மீன் ஃபிலமெண்ட்டும் நல்லா இருக்குது. எந்த ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாததுனால உள்ளே தண்ணி போய் ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீட்டிங் காயில் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத என்னால் அழகாக அதை பார்த்தோன்னே சொல்ல முடிஞ்சிருச்சு. இப்போ வேறு ஒன்றும் இல்லை,
ஃபேஸ் நியூட்ரலை சரி பண்ணியாச்சு. எர்த்தை ரெடி பண்ணணும். எர்த்து அதுலேயே அவங்க எல்லா செட்டப்பும் ஆல்ரெடி பண்ணியிருந்திருக்காங்க கம்ப்ளீட்டாக. நம்ம பண்ண வேண்டியது இப்போ அசெம்பிள் பண்ண வேண்டியது தான். அதுலேயே எர்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இந்த பாருங்கள், இந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒயரை நல்லா செட் பண்ணுறோம். ஹவுசிங்கில் ராடுடைய பாடியும் ஒயருடைய பாடியும் அழகாக செட் பண்ணணும். ஒயருக்கு ஒரு ஹவுசிங் வச்சுருக்காங்க. அந்த ஹவுசிங்கை போட்டு நம்ம கலட்டின மாதிரியே இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப துருப்பிடிச்ச ஸ்க்ரூ. நான் கலட்டும் போது இதான் என்னை போட்டு பாடாப்படுத்துச்சு. 2-3 வாட்டி கேமராவை தட்டி விட்டுட்டேன். இதை உள்ளே போட்டு வெளியில் எடுத்துட்டேன். டென்ஷன் ஆகிட்டு கேமராவே கட் பண்ணிட்டு போய் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பொறுமையாக திரும்பி அசெம்பிள் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா துருப்பிடிச்சி போய் எல்லாம் விட்டு போயிடுச்சு. இதை பாடியை மட்டும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் நாய் ஒரு வழியாக இந்த வாட்டியாவது எப்படியாவது ரெடி பண்ணிடும்டா. ஏன்னா ஃபோனில் மெமரி வேறு கம்மியாக இருந்துச்சு. கேமரா ஆங்கிள்லாம் மாற்றி மாற்றி வச்சு ஒரு வழியாக்கி லைட்டு வேறு வேலை செய்ய மாட்டேன்டுச்சு, ஃப்ளாஷ் லைட்டு ஃபோனில். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அசெம்பிள் பண்ணேன். இந்த அதுவாக போச்சு, அதுவாக வந்துச்சு ஃப்ளாஷ் லைட்டு. இதை டைட் பண்ணேன்னா இதுவும் சரியாகலை. இதுக்கு அடுத்து ஒரு டேக்கு சரி பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த நடுவில் இருக்க அந்த அவங்க கம்பெனியோடைய பிராண்ட் இருக்குல்ல, அதை வச்சு இதை டைட் பண்ண நான் முயற்சி பண்ணேன். அதை விட்டு போய் நெளிஞ்சு போய் அது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அப்புறமா பொறுமை இழந்து போய் திரும்பி அதை கலட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்பி இன்னொரு வாட்டி மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு அது ரொம்ப நெளிஞ்சு விட்டு போய் அதை வச்சுக்கிட்டு என்னால் மாட்டவே முடியல. அப்புறம் பார்த்தேன், அவருக்கு ரெடி பண்ணி மட்டும் கொடுத்துரு தம்பி அப்படின்ட்டு இருந்தார். சரி இனி இது தேவையில்லை, இதை கழட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி அதுக்கப்புறம் தான் ஏன் தெரிஞ்சது, வீடியோவில் ரெக்கார்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ண தெரிஞ்சது. நான் வச்சுருந்த இடமும் பொசிஷனுமே தப்பு. உள்பக்கம் வைக்கக்கூடாது, வெளிப்பக்கம் வைக்கணும். வெளிப்பக்கம் வச்சு அதை அசெம்பிள் பண்ணணும். அது தெரியாமல் அதை வச்சு அசெம்பிள் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோவே செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஆஹா நம்ம இதை கரெக்டாக வைக்கலை, அதனால தான் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்னும் அது தேவையில்லை, வேலை செஞ்சால் போதுன்னு சொல்லிட்டார்ல, நான் அப்படியே கொடுத்தேன். அவரும் வாங்கிக்கிட்டார். இதை பாருங்கள், இந்த வாட்டி இது செட் ஆகலை. ஒரு வழியாக வெறுத்து போய் என்ன பண்ணேன், தூக்கி ஓரமாக போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை போட்டு அசெம்பிள் பண்ணிட்டேன். எவ்வளோ நடந்திருந்தாலும் ஒன்று தான். இதில் வந்து மொத்த கான்செப்டே ஒன்று தான். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எங்கிட்ட இருந்தாலும் ஃபேஸ் அண்டு நியூட்ரல் சப்ளை கொடுத்து எர்த்து சப்ளையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிவைஸில் ஃபஸ்ட்டு எப்போவுமே பவர் சப்ளையில் இன்புட்டை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிவைஸ் கிட்ட போகலாம். பவர் சப்ளை இன்புட் வரல, அதை சரி பண்ணிட்டோனாலே எந்த டிவைஸ்லேயும் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன டூல், ஸ்க்ரூ ட்ரைவரு, கட்டிங் பிளேயரு, ஒரு இன்சுலேஷன் டேப்பு இதை வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வேலைகளை நீங்களே பண்ணிக்கிறலாம். போக போக நம்ம எலக்ட்ரிக்கலில் என்ன பேசிக் ஃப்ரம் த பேசிக் லெவல்லேருந்து ஆரம்பித்து ஃபேஸ்னால் என்ன, நியூட்ரல் என்ன, பவர் சப்ளைனா என்ன, சிங்கிள் ஃபேஸ்னால் என்ன, 3 ஃபேஸ்னால் என்ன எல்லாமே பார்ப்போம். இதை வந்து நான் இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஏன் போடணும், ஒரு சிலர் கேட்பாங்க கமெண்ட்டில் இப்போ வருவாங்க, ஏன்டா இது ரொம்ப சாதாரண விஷயம், ஒயர் விட்டு போயிருக்கு, அதை டைட் பண்ணி ஒரு டேப் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன், இது ஒரு வீடியோவாடா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒன்றுமே தெரியாது எனக்கு, ஒயரிங்னா என்னென்னே தெரியாது, எலக்ட்ரிக்கல்னால் என்னென்னே தெரியாது. இந்த நாய் வேறு குலைச்சிக்கிட்டே இருக்குது வெளியில் உட்காந்து. பேக்ரவுண்டில் வர்ற அந்த டாக் சவுண்டுக்கு ஐ எம் வெரி சாரி. ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு சரி இது குலைக்கிறத நிப்பாட்டிடும் அப்படின்னு பார்க்குறேன், ஆனாலும் குலைச்சிக்கிட்டே இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு விஷயத்தை கேளுங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி பார்த்தோமா, தண்ணியில் புகை வருது பாருங்கள், சப்ளை. காயில் ரெடி ஆகிருச்சு, நம்மளுடைய ஹீட்டிங் ராடு கன்ஃபார்மாக ரெடி ஆகிருச்சு, தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தான் நம்மளுடைய ரிப்பேர் வேலை சக்ஸஸ்ஸு. சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.